ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மல்லிப்பூ நல்லா கொத்த பூ வைக்கிறதுக்கு உங்கள் செடிகளில் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு சில டிப்ஸ்லாம் நான் வந்து சொல்ல போகிறேங்க. மல்லி செடி உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருந்துருச்சு. இந்த வகை மல்லி செடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாக பூ வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் உங்கள் செடி வந்து பூ வைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா நல்லா கொத்தி விட்டு ஓரளவுக்கு உரம் இருந்ததுன்னா உரம் வச்சு விடுங்க. நல்லா மூடாக்க போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துட்டு வாங்க. ஓரளவுக்கு நல்ல பூவை வந்து அதிகமாகவே விற்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வகை மல்லிகைகள் எல்லாமே வந்து பூக்கிறதுக்கான ஒரு சீசன் தாங்க. ஸோ உங்கள் தோட்டத்தில் சாதாரணமாகவே இந்த நேரத்தில் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கணும். மற்ற வகை மல்லிகள்லாம் வந்து பூக்குதா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் இந்த வகை மல்லிகளுக்கு இந்த கோடைக்காலம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த காலம். இந்த டைமில் தான் நிறைய வந்து பூ வைக்கும். ஸோ இந்த டைமில் வந்து பூ வைக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூடாக்கு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து மூடாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரேச்சரை கரெக்டாக வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பூ நீங்கள் வந்து பூத்ததுக்கப்புறம் எடுக்கும் போது பார்த்து எடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பு எடுக்கிறீங்க, இந்த பூ வந்து பறிக்கிறீங்க அப்படின்னா பறிக்கும் பட்சத்தில் அப்படியே இந்த காம்போடு சேர்த்து எடுங்க. இதை நான் எடுக்க போகிறது கிடையாது, ஏன்னா பக்கத்துலேயே இன்னொரு மொட்டும் இருக்குது. ஸோ அது வரத்துக்காக நான் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கிற போது இந்த ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பறிக்கும் போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, திருப்பி இந்த இடத்துல இந்த பூ பூத்து முடிச்சதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி புது காம்பு வந்து இந்த இடத்துல வர்றதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடுறதுனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பூக்கள் வந்து அதிகமாக வச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூ உங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, பூக்கிற டைம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த இது பாருங்கள், மொட்டுக்களையும் வந்து கிள்ளி விடுறது வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த மெத்தட். நீங்கள் மொட்டுக்களை கிள்ளி விடும் போது திருப்பி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து அதிகமாக பூக்கிறதுக்கான தன்மையை வந்து அதுக்கு அதிகப்படுத்தும். ஏன்னா இது வந்து செடி வந்து ஒரு பேனிக் மோடுக்கு போகும். உங்களுக்கு இந்த மொட்டுக்களை நீங்கள் கிள்ளி விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பூ பூத்தும் ஆனால் சரியாக பூ வளரலையே அப்படின்ட்டு செடி வந்து நினச்சிக்கிட்டு திருப்பி நிறையா வந்து பூக்களை வந்து செடியில் வந்து உற்பத்தி பண்ணும். இது வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து செடியில் வந்து ஃபஸ்ட் டைம் பூ பூக்க போகுது அப்படின்னா அப்போ வரும்போது இருக்கிற அந்த மொட்டுக்கள்லாம் கிள்ளி விட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நிறைய பூ வைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செடிகளில் இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏதோ ஒரு பூச்சி தாக்குதல் மாதிரிக்கும், இலைகளில் வந்து இலை சுருட்டல் நோய் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியது மேலே வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்ச மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நோய்கள்லாம் இந்த டைமில் அதிகமாகவே வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, செடிகளுக்கு தண்ணி மேலேருந்து ஊற்றாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்பகுதியில் செடிகளை வந்து தண்ணி ஊற்றிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஸ்ட்டு நோய் வந்து பரவாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ வேப்பெண்ணெய் கரைசல் தெளிக்கிறது மூலமாக அந்த ரஸ்ட் நோயும் ஓரளவுக்கு நல்லா கட்டுப்படுத்த முடியுங்க. ஸோ உரங்கள் என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடல் பாசி வச்சுருக்கேன். ஸோ கடல் பாசி வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருந்தது. இதை நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி நல்லா வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கடல் பாசி வந்து பார்த்திங்கன்னா நான் வாரத்துக்கு 2 முறை நான் வந்து கொடுத்துட்டு வரேன். இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி மீன் அமிலம்லாம் எங்கே போய் நான் வாங்குறது அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. உங்கள் கேள்வி எல்லாமே எனக்கு புரியுது. வீட்டிலே சில உரங்கள்லாம் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அரிசி கழுவின தண்ணி டெய்லியுமே கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி வந்து டீ வடி கெட்டின அந்த தூள் இருக்குல்ல அதை போட்டு விடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழ அமிலம் எப்படி பண்ணுறது, மீன் அமிலம் மாதிரியே வாழைப்பழ அமிலம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வாழைப்பழ அமிலம் கூட நீங்கள் வந்து இது கொடுத்துட்டு வரலாம். நல்ல பூ வைக்கும் செடிக்கு. ஸோ வாழைப்பழம் இப்போ நிறைய இடத்துல கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து இந்த அழுகி போன வாழைப்பழம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது ரொம்ப வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கிற வாழைப்பழத்தை கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த வாழைப்பழ அமிலம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாழைப்பழ அமிலம் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு பயிரூக்கி. ஸோ ஓரளவுக்கு நல்லா நம்ம பராமரிச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து பூ வைக்குங்க. ஸோ சம்மரில் ஓரளவுக்கு பூக்கக்கூடிய ஒரு பூன்னு பார்த்திங்கன்னா இந்த மல்லிகை பூ தான். கோடைகளில் நமக்கு கொடுக்கக்கூடிய வந்து ஒரு நல்ல ஒரு பூச்செடிங்கிறது இதுதான். ஸோ இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டில் இந்த செடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பூ எடுக்க முடியும். ஸோ இந்த சீசன் நல்லாவே பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy gardening day. Bye bye.